ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்த வாரத்தின் பலனை காண்போம் வாருங்கள். வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடமான கும்பராசிக்குள்ளிருந்து சந்திர பகவான் 8ஆம் தேதி புறப்படுகிறார். 14ஆம் தேதி அன்று ராசியின் 5ஆம் இடமான ரிஷபராசியிலே செல்கிறார். இப்படி செல்லும் வேளையிலே எப்படிலாம் பலன் இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். இந்த 2ஆம் இடம் என்கிற கும்பராசியிலே குரு பார்வையும் இருக்கிறது, சூரிய கேது புதனின் பார்வையும் அமைகிறது. 4 கிரகங்களுடைய பார்வை அமைகிறது. அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் பல விதத்திலும் லாபங்களை பெறக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு லைனப் ஆகிடும். பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். சூரியன் அமர்ந்து பார்ப்பது 8ஆம் இடத்திலிருந்து பார்ப்பதனாலே உடல் உபாதைகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். குடும்பத்தில் கொஞ்சம் அசதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதன் 8ஆம் இடத்தில் பார்ப்பதனால மனதிலே தேவையில்லாத பயங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். இந்த சந்திரனானவர் 7க்குரியவர் அப்படிங்கிறதுனாலையும் இவர் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை 2ஆம் இடம்னாலும் குடும்பத்திலே கொஞ்சம் சுகத்தை கொடுத்து செல்வார். 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போது அங்கே தன லாபத்தை கொடுத்து கொண்டிருக்க உங்கள் ராசிநாதனுடன் சேர்கிறார். அப்போது லாபஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயினால் பார்க்கப்படுகிறார். அப்போ லாபம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுங்களா? ஆமாம். பண வரவு கொஞ்சம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாரமாக அமைத்து கொடுப்பார். தொழிலிலே லாபம் ஏற்படும். சில அன்பர்களுக்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏற்ற இறக்கங்கள் மனித வாழ்விலே என்றும் மாறாதது. ஆனால் வாழ்க்கையிலே அந்த நொடிந்து போவது அப்படிங்கிற எண்ணங்கள் மாற்றிவிடும். அதனால் கொஞ்சம் நொடிந்து போகாமல் நல்லதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். வியாபாரத்திலே புதிய நுணுக்கங்களை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடக்கும். சகோதரர்கள் மூலியமாக நல்லதொரு ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட் கிடைக்கும். சில அன்பர்களுக்கு ஆபரணங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலையும் உண்டாகும். அயன சயன போகங்கள் அவர்களுக்கு நல்லதாக அமையக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும். பொதுவாக இந்த வாரத்திலே பொது ஜன தொடர்பு நல்லபடியாக இருக்கும். முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு தன்னுடைய வாக்கு வன்மையினாலே கூட்டத்தை கூட்டி அவர்களை கட்டுக்கோப்பாய் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனாலும் ஞானம் கல்வி போன்ற செழிப்புகளை அவர் மனதிலே கொண்டு வருவதனாலும் நல்லதொரு மாற்றத்தை ஏற்றத்தை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரம் பயன்படுத்தி கொள்ளலாம். வீடு மனை வாகனம் போன்ற விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாகும். குழந்தைகள் யூக வணிகம் போன்றவற்றில் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உண்டு. அதனால் எல்லா துறையிலும் கொஞ்சம் இவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். தொழிலிலே விருத்தி, பூர்வ புண்ணிய யோகத்தினாலும் தெய்வீக அருளினாலும் இவர்களுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிகிறது. விரயம் அப்படிங்கிற ஸ்தானம் தனுசு ராசி, அவரை சனி குரு செவ்வாயின் பார்வை தடுத்து நிறுத்துகிறது. அதனால் செலவும் குறையும் வரவு ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறது ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சங்கடஹர சதுர்த்தி அன்று அவசியம் விநாயகப் பெருமானை வழிபடுவது மேலும் சிறப்பை கொண்டு வரும். விநாயகப் பெருமானை வழங்கும்போது ஒரு 16 தேங்காயை வாங்கி அவருக்கு உடைத்து விட்டு நல்ல அருகம்புல் மாலையை வாங்கி சாயங்கால வேளையில் அவருக்கு சார்த்தி விட்டு 11 சுற்றி அவரை சுற்றி வணக்கம் பண்ணி ஒரு நல்ல நெய் அகல் விளக்கு ஏற்றி அவருக்கு அகல் விளக்கு ஏற்றி வைத்து வணங்கும்போது கஷ்டங்கள் நீங்குவதற்கான வேண்டுதல் முதலில் இருக்கணும். கடன் தொகையில் ஒரு பகுதியான கடன் அடைப்பதற்கு அன்றைய நாள் முயற்சி செய்ய வேண்டும். இப்படி செய்தீர்களானால் எப்படிப்பட்ட கடனும் உங்களை விட்டு விலகிவிடும் 48 நாளில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவசியம் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்லதொரு கடனில்லா பெருவாழ்வு உங்களை வந்து அடையட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.